நமது சிவகண்ண குலத்திலே உதித்த யாரு சிவகண்ண குலத்தில் உதித்த சிவகண்ண குலத்தில் உதித்த அதாவது நம்மை வாழ வைக்கக்கூடிய பாட்டி பத்திரகாயுடைய அம்சத்தால் உற்பலமான நாடால பிறந்த நமது எஜமான்களுடைய குலதெய்வத்துக்காக பூச்சூட்டி பொங்கல் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து எண்ணற்ற நிகழ்ச்சி இருந்தாலும் இன்று இந்த அம்மனுக்கு தெற்கூத்து தேர் திருவிழா ஒரு புனித மகாலயம் என்ன சாமி சொல்லிருப்போம். அதனாலே எண்ணற்ற நிகழ்ச்சாலும் இந்த பண்டிகை விழா நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா உட்காருமா? நாளைக்கு ஒரு ஆளானாலும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. எதுக்காக? இன்னைக்கு மினியப்பனுடைய சன்னிதானத்தில் திருவிழா. ஆமா, இந்த திருவிழாவில ஒரு 10-100 மக்களை உட்கார வைக்கணும். இப்படி மக்களை உட்கார வைக்கிறதா இருந்தா ஏதோ ஒரு நிகழ்ச்சி வேணும், நிகழ்ச்சி நடத்தணும் என்பதற்காக மதிப்புக்கு மரியாதைக்குரிய சொல்லு கரிச்சந்திரன், ஒருமைக்கு தர்மன், ஒருக்கு வீமன், உடுப்பலை குடைவல்லல் கர்ணன் என்ற பெயர் எடுத்து மரியாதைக்கு மதிப்புக்குரிய நமது காவல்துறை முகத்திலே காவல்துறை அதிகாரியாகிய மரியாதைக்குரிய எஸ்ஐ பணியாற்றி வரக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய அன்பழகன் ஐயா அவர்களும் அவருடைய நண்பர்களும் இன்னும் நமது தாய்மாருடைய ஒத்துழைப்போடு அவரவரால் இயன்றவரை 50, 100, 1000, 5000, 10,000 இப்படி ஆண்டவன் முனியப்பனுக்காக இப்படி ஒரு சதுர்நாட்டியத்தை உண்டாக்கி இந்த ஆண்டவனுடைய சன்னிதானம் என்பதாக தெற்கூத்து தேர் திருவிழா என்பதற்காக ஆயக்கலைகள் 64, சிறந்த கலை 4, காவிய கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, நாடகக்கலை. காவியம் என்றால் என்ன அதுவா? எழுதுகோளால் எழுதுவது, அது உயிரற்ற பொருள். ஓவியம் என்றால் வரைவது, அது உயிரற்ற பொருள். சிற்பம் என்றால் சிலைகளை வடிப்பது, அது உயிரற்ற கலை. இந்த நாடகம் என்பது இயல் இசை நாடகம் என்றும் அழியாத அந்த பண்டைய காலத்தில் தேவரெல்லாம் ஆடிய தெருக்கூத்தை ஊருக்கு ஒரு தெய்வமாக வைத்து இந்த தெருக்கூத்தை ஆடி வைத்தால் அந்த ஆண்டவனுக்கு ஊரிலே ஐயா பேசாத. இதனால என்ன ஒரு சிறப்பு? மாதம் மும்மாரி, வருடம் ஒரு பொம்மாரி, மலைகள் பொழிந்து நாடு செழிக்கு நல்ல மழை, ஊர் செழிக்கு உத்தமலை பெய்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் காத்து கருப்பு, நலிநடக்கம், கலாட்டா, கால்ரா, கொலை, கொள்ளை, திருட்டு, பெரட்டு இதுவெல்லாம் நடக்காமடிக்கு இந்த காவல் தெய்வம் ஆகிய மகாமுனியப்பன் நம்மளை கட்டி காப்பார் என்பதற்காக நமக்கு ஒரு நாடகம் வச்சிருக்கிறாங்க. சதுரட்டு வைத்திருக்கிறார். சாப்பாடு எப்படிப்பா? சாப்பாடு மிக ஒரு சிறப்பான முறையிலங்க. எப்படி சாப்பாடுல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு கூத்து அடிபட்டு போகணுங்க. இன்னைக்கு வேண்டாம் சாமி, நான் காலையில் போய் லோன் கட்டணுங்க. இந்த காசை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். கூத்து நம்மளுக்கு என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு வந்து சாப்பாடு அடிபட்டு போயிடலாம். ஆவணி 15 காலி, 15 அடிப்படலாம். அதுவா போதுங்கிற அன்னதானத்தையும் போதாது என்ற சொர்ணதானத்தை கொடுத்து பதிவிட்டு வைத்த அனைத்து தர மக்களுக்கும் நமது காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மகா முனியப்பன் அவருடைய பங்கில் இருந்து நோயே அற்ற வாழ்வு, உறவே இல்லாத செல்வங்கள், கட்டி பெருகி பால் பான வங்கி, குட்டுகோல் குட்டி பெருகி குடும்பால் கறந்து அருகுபோல் வேரூடி ஆடவோல் தடுத்து அவரவருடைய மக்கள் சம்பத்து, மனச்சம்பத்து, தனச்சம்பத்து, தானிய சம்பத்து, ஆடு மாடு சம்பத்து, பட்டி தொட்டி சம்பத்து, செல்வங்கள் சம்பத்து, செய்யும் தொழில் சம்பத்து, ஆன போல் நடையும் குதிரை போல் வளம் வெட்டு 16 செல்வங்களை வெட்டு வாழாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்த நமக்கு வயதில்லை. முனியப்பன் சார்பாக இனிப்பான நன்றியும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இந்த சீரிருந்த சிங்காரி மேடையிலே இந்த அழகிய பொன் மேடையிலே நாம் அலங்கரிக்கப்பட்ட நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்பா? சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு. சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு. மண்ணு சண்டை பொண்ணு சண்டை காதல கட்ட மண்ணு சண்டை பொண்ணு சண்டை. மண்ணு சண்டை மகாபாரதம். பொண்ணு சண்டை ராமாயணம். ராமாயணத்திலே பொண்ணுக்காக சண்டைங்க.
மகாபாரத்திலே மண்ணுக்காக சண்டை. ஆ. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இந்த சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு இது நான் எங்கேயுமே வாழ்க்கையில கேட்டதில்லை மாமா. இது அதிசயமான ஒரு வார்த்தையா அப்பா, இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும்பா. பாருங்க வேணாம், அன்னைக்கு சொன்னானே தம்பி அப்படின்னு ஒரு நாளைக்கு நினைச்சு பாப்பீங்க. இல்ல இல்ல கோமாளி, நீ சொல்றத கோமாளி வேசக்காரர் சொல்றது எது கூட பழிக்காதல போகல, சத்தியமா பழிக்குது பாலா. ஆமாப்பா. ஐயோ மாமா, நாளைக்கு அனுப்பலாமா சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு? போகட்டும் போகட்டும் சாமி. மகாபாரதி தர்ம கதையில் ஓர்வதியாகி மகாபாரதி ஓர் விரிவாகி பாஞ்சாலி வனவாசம் செம்பகவல்லி திருமணம் அலும்பாசுரன் சண்டை என்ற நாடகத்தை நாம் அரங்கேற்றம் செய்தபடியினால் நாடகத்தினால் வேடந்திருந்து வந்தவுடனே நம்மை ஒரு நடிகனாக அங்கீகரித்து மரியாதைக்குரிய நமது பணக்கோட்டை வந்து கொள்ளப்பட்டு மரியாதைக்குரிய நாடாள எஜமான் யார் பெரிய பெரியண்ணன் அவர் சொத்திலிருந்து ஆடார் அவர்கள் நமக்கு அவருடைய சொத்து இந்த 50 ரூபாயும் மரியாதைக்குரிய அருமை ரசிகர் காத்தாங்காட்டில் வந்திருக்கூடிய அண்ணாராய் வேலு அவர்கள் 50 ரூபாயும் மரியாதைக்குரிய நம்ம கூத்து பாக்குறதுக்கு எங்க இருந்து வந்திருக்கிறாரு? வட்டூர் பள்ளிப்படிமா இல்லப்பா கஸ்பா. ஓஹோ, வட்டூர் கஸ்பாவிலே வாழ்ந்திருக்கூடிய நம்ம தேவேந்திர குலத்திற்கு பண்ணாடி விஜயன். சபாஸ். இந்த விஜயனுக்காக அந்த விஜயன் அன்பளிப்பு வாரி வழங்கி இருக்கிறாங்க. வாரி வழங்கிய அன்பு நல்ல உள்ளங்களுக்கு மகா முனியப்பன் அவருடைய பங்கில் இருந்து என்னை காரியமெல்லாம் கைக்கூட்டி தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி நான் வந்த கதை ஆரம்பிக்கின்றேன். சரிங்க. நாடகத்திலே சூழும் மாலுடன் சுழலும் படையுடன் புனிதமான காட்சியளிக்கின்றேன். நான் யார்? என் பெயர் என்ன? என் நாடகம் என்ன? என் வாழ்க்கை வரலாறு என்ன? என் ரகசியம் என்ன? என்னை கொண்ட கதையில் என்ன ஆரம்பம்? உங்களை கொண்டா நாங்க 15 பேர் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். சார் பாரு இங்க இருக்கிறாரு. சார் தூக்கிட்டு போய் அல்லலே ஊனி போடுவாருங்க. சார் அன்பழகன் ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துக்கு கவலை. அதான் சாமி. மதவா விளக்கமா கூறுகிறேன். ஒழுக்கமானி கவனிக்க வேண்டும். கை மட்டும் ஆட்டப்படி ஆடுது, அதிகாரம் அப்படி. ஓ சரி சாமி. ஏன் சாமி அது மட்டும் தான் ஆடுமா, வேற எதாவது ஆடுமா? சரி சாமி. யார் என்று சொல்லவா? நான் விளக்கமா ஒழுக்கமா கேட்கறேன். இந்த பொழப்பு நம்மளுக்கு ஆகாதுடா. டேய் என்னாச்சுடா? நான் வீட்டுக்கு போறேன், பொட்டி எடுத்து போடுங்கடா. எங்க தரத்துல போவோம் ஓட்டுக்கு? வீட்டுக்கு இந்த தடம். இது ஆட்சி யாருடைய ஆட்சி? இந்த சபை யாருடைய சபை? நம்மளுடைய சபை.
என்னுடைய சபை, உங்களுடைய சபை, என்னுடைய ஆட்சி. சரி ஆட்சி உங்களுடைய ஆட்சி, யாருடைய ஆட்சிடா? உங்களுடைய ஆட்சி. கொண்ட கொழுப்பேறி மதப்பட்ட கொண்டு. பூண்டு கிலோ 150 ரூபாய். அடக்குவாயே. அரமணன். ஆட்சி என்னுடையது, அதிகாரம் என்னுடையது, இந்த பூமி என்னுடையது. விடியிரு வரைக்கும், விடியிரு வரைக்கும். அதான பார்த்தேன். இல்லைன்னா ஊருக்காரன் கட்டுப்பாடு வாட்சி போடுவாங்க. இந்த இடம் பணங்காட்டு ஊருக்காரங்களுக்கு, முனியப்பனுக்கு சொந்தமானது, முனியப்பனுக்கு சொந்தமானது, தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. ஆமா. அத வந்து நீங்க இன்னைக்கு ஒரு நைட் இங்க வந்து போட்டு அதை நீங்க ஆக்கிரக்கம் பண்ணலாம்னு பாக்குறீங்கன்னா, பணங்காட்டு வேலை செய்யக்கூடிய அனைத்து எஜமானங்களும் ஆமா இந்த பூமி எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு விடியிரு வரைக்கும். சரி விடிய போட்டு நான் யாராவது யாரோ சரி விடுங்க, போச்சுட்டு போறதா நீ வந்து அந்த பொட்டி எடுத்து போனோம். அப்படி கிளம்பு, பொட்டி எடுத்துட்டு கிளம்பு. இந்த பொட்டி தான் எடுத்துட்டு வந்தேன். நான் என் வேச்ச போட்டியை கேட்டா இவங்க ஊது போட்டியை கொடுக்குறாங்கன்னா இவங்க பெறப்பட்டவங்களா இருப்பாங்க. வெடிய சீரியல் ஸ்டூபிட்ஸ் நான்சென்ஸ் கரிக்குலம்பு பாமான் அறிந்தாயா என்னை பத்தி தெரிந்தாயா அப்படிந்தாயா என்ன தெரியவில்லை சாமி. சீரிய சிந்தனை, சீரிய சிந்தனை, எளிமையான நல்லறிவு, நேர்மை குணம், நேர்மையான தன்மை, கனிவான மனம், கருணை பார்வை கொண்டு பஞ்ச பாண்டவர் ஒருவராகிய வில்லுக்கு ஒரு விஜயன், சொல்லுக்கு வியந்து ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகா ராஜேந்திர அறிந்தாயா என்று பார்ப்பாங்க. அவங்க எதுக்கு ஜே போடுவாங்க? அவங்களும் சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. நீ சம்பளத்துக்கு ஆடுற, எக்ஸ்ட்ரா 500 ரூபா வாங்குற, அதனால நீ தான் ஜெய் போடணும். அவங்க வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பாக்குறாங்க. பாண்டவர் தம்பி அர்ஜுனன் என்றார். நீ மட்டுமல்ல, கிழக்கே வங்காள விரிகுடா கடல் வரை மேற்கே ஏண்டா பேசாம கிழக்கு வங்காள விரிகுடா வரை, மேற்கே அரபிக்கடல் வரை, வடக்கு இமயவர், தெற்கே குமரிமலை வரை, அண்டர் என்று சராசரம், ஈரேழு 14 உலகம், மொத்த சாராது என்று சொல்லி ஈரேழு 14 உலகத்தில் படமெடுத்தாடு பாம்பு கூட பாண்டவர் தம்பி கட்டால் படத்தை சுருக்கி வேற கேட்டாவே படம் எடுக்கும் பாம்பு கூட புத்துக்குள்ள போயிருங்களா? படத்தை சுருக்கி சாமி சிரிக்காது சாமி. ஏன்னா சிரிக்கிறது பார்த்தா உனக்கு அலட்சியமா இருக்கா? இல்ல சாமி சிரிக்காது. ஏய், உன்னை சிரிக்க வச்சே நான் பார்க்கணும். நான் சிரிச்சது அலட்சியப்படுத்தி விட்டாய். சரிங்க, நீ சிரி, நான் சிரிக்கிட்டேன். நீங்கள் ஒரு முறை சிரிங்கள். அப்படியா? நீங்களும் சிரித்தீர்கள், நானும் சிரித்தேன். எதுக்காக என்னை அடிக்கிறீர்கள்? நான் சிரித்தது புன்னகை சிரிப்பு. நான் சிரித்தது என்னடா சிரிப்பு? நான் புளித்து சிரிப்பு. ஆணவம் பிடித்தவனே, அதிகாரம் பிடித்தவனே, ஆணவ சிரிப்பு சிரித்து விட்டு புன்னகை சிரிப்பு. இப்படிப்பட்ட பாண்டவராகிய வாத்தியவன் அர்ஜுனன். நான் குலத்தை வேந்தன். என் குலம் என்ன? உங்களுடைய குலம்? என் ஜாதி என்ன? என்ன ஜாதி? என் பரம்பரை என்ன? என்ன பரம்பரை? உன் ஜாதி என்னடா ஜாதி? என் ஜாதி அந்தர ஜாதி. எண்ணற்றதோ ஜாதி ஜாதி இருக்கிறது, ஜாதி வேதங்கள் இருக்குது. உன் ஜாதி மட்டும் எப்படி அந்தர ஜாதி ஆச்சு? விளக்கமா சொல்லு. எங்கம்மா எப்படா அந்தர ஜாதி? ஆமாங்க, அம்மா ஒண்ணு சாமி. சரி, அப்பா 3. சரி, அதனாலதான் சாமி அந்தர ஜாதி ஆச்சு. கீழ் ஜாதி ஒன்று, மேல் ஜாதி ஒண்ணு, நடுவிலே அந்தர ஜாதி ஆகி போச்சு. என் குலம் என்ன? என்ன குலம்?
ஒண்ணு சொல்லு. ஒரு டீ ஒண்ணு சொல்லுடா. நீ என்ன புடிச்சு போட்டு உனக்கு டீ எல்லாரும் பொட்டி ஓடிட்டு இருந்தாங்களா? ஒளிலாளியப்பா அது என்ன ஒரு போய் தொங்கிட்டு கிடக்குறாரு. பெரியண்ணா அங்க என்ன பேசிட்டு இருக்குப்பா தொங்கிட்டு கிடக்குற. அவங்கிட்ட அங்க போய் கை எங்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைட்டு உனக்கு என்ன வேலை அது எண்டி போகோடு இந்த அதை பேசிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு சிம்பு வச்சு கட்டிட்டு சரி போயிருப்போம். நண்பா ஆர்டர் ஆர்டர் சைலண்ட் சைலண்ட் குருவினால் உருவாடுதல் எங்களுக்கு குலத்தை குருகுலம் வேண்டும். குருகுலம் என்றும் சந்திரனால் உருவாடுதல் எங்கள் குலத்தை சந்திரகுலம் வேண்டும். சந்திரகுலம் என்றும் சந்திரன் முதல் சந்திரன் முதல் சாரங்கன் வரை 47 தலைமுறைக்கு சொந்தக்காரராகி குருநாடு குருகுலம் ஒட்டாய இராஜாக்கள் சரியான சந்திரகுலம் பாண்டவர் 5 பேர்கள் 5 பேர் யார் தர்மர் பீமன் விஜயன் நகுலன் சகாதேவன் இப்படி சாத்திர கோடியை பேர்ந்த யுவராஜர்னாலும் என் பெயர் என்னங்க 2 பேருக்கு இளையவன் 2 பேருக்கு இளையவர் 2 பேருக்கு முட்டவன் 2 பேருக்கு மூத்தவர் கெட்டுகடி வாகனம் ஏத்த வாகனம் நற்குணன் கிட்டினன் தனஜயன் சபையசாட்சி திருடி வேந்தன் கோலெடுத்தால் குரங்காடும் கொட்டாடினால் கூத்தாடும் அடி மீது அடி வைத்தால் அம்மி நகரும் அம்மி ஒரு ஜான் நகருங்க பார்ப்பதற்கு நான் நல்லவன் பழகுவதில் எளியவன் கோபம் கொண்டு வந்து விட்டால் நீ அருமை நண்பன் சரி சார் உன்னை அடிக்கிறது ஒண்ணு இந்த நாய் அடிக்கிறது ஒண்ணு. அப்படி சொல்றாரு நாய் வச்சு நல்ல புத்தி இல்ல பேய் வச்சு புத்தி இல்ல. இன்னைக்கு நாய்ங்கிற என்ன மாமா உங்களை பாவம் பண்ண மாமா நான் இருக்கிறேன் மாமா. நான் சத்திர வளர்த்து எந்தனா இருந்தாலும் நடுவிருந்த நாயகன் அர்ஜுனா இருந்தாலும் என் தாய் தந்தையார் சாமி இந்த விதை இல்லாமல் செடி முளைக்குமா? முளைக்கவே முளைக்காது. தாய் இல்லாமல் நீங்கள் எப்படி பிறந்திருப்பீர்கள்? ஒரு விதை இல்லாமல் செடி முளைக்குமா? சாமி என்னை பெற்ற என் தாய் தந்தை யாருங்க? மாதா பிதா தெய்வம் குரு யாருங்க? விளக்கமாக கூறுகிறேன், நான் ஒழுக்கமாக கவனிக்குவேன். ஓகே. நேரம் ஆடிட்டு இருந்தோம்ல, அப்பெல்லாம் அடிக்காத அடி இப்ப அடிக்கிறியே. இவன் நேரம் இந்த கை எங்கடா வச்சிருந்த? ஏன் கேக்குற? நீ கைய வச்சிருந்த இடத்த சொன்னீங்கன்னா அங்க கொண்டு போய் என் வாய வைக்கலான்னு இருக்கிறேன். என் பாட்டிய பொச்சுல வச்சிருந்தேன், அங்கேயே வச்சுக்கோ. வைக்கிறிய வாய? நாங்க வைக்கல. ஏயா முக்காடு போட்டுக்கிட்ட கவலைப்படுத்திக்கிச்சான் மாதவா. சாமி எனக்கு 2 தாய்மார்கள். அம்மா 2ங்க. குந்தி தேவி மந்தார தேவி 2 தாய்மார்கள். தாய்மார்கள். தந்தை ஒருவர் பாண்டு மகாராஜன்
தந்தையோடு பிறந்த மூதாதையர் 3 பேர்கள். 3 பேருங்க. பாண்டராஜன், திருராட்டியன், விதுர்ணன். இப்படி பாண்டவனுக்கு திருமணமானது. பாண்டவர் 5 பேர்கள். 5 பேருங்க. வேறான பெரிய தந்தை அந்தகன் என்று சொல்லக்கூடிய திருராட்டியனுக்கும் என் பெரிய தாயார் காந்தாரிக்கும் 100 ஆண் மக்கள் கௌரவர்கள். சித்தப்பார் மக்கள் பாண்டவர்கள், பெரியப்பார் மக்கள் கௌரவர்கள். ஆக அத்திராவரத்தை குடைக்கன் கீழ் இளவரசு பட்டம் தரித்து அரசாளக்கூடிய ஆண் மக்கள் 105 பிள்ளைகள் வருத்தப்பட்டோம் என்று சந்திரகுலத்து அரசர்கள், மன்னர்கள், மகாராணிகள், தேவர்கள், மூவர்கள், சித்தரசர்கள், அனைத்து பேர்களுமே பழனொலி பால் விழுந்து அதனாலே வாயில விழுந்தால் எவ்வளவு தித்திப்பா இருக்கும். ஒரே தித்திப்பியாக இருக்கும். தீயா இருக்குமா? தித்திப்பாக இருக்கும். அம்மா மேல போடு இல்ல வேணாம். நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு பாண்ட விடுங்க. இப்படி மட்டற்ற மகிழ்ச்சிகரமாக இருக்கிற போதும் அதவா ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் கலந்த கதையை ஆகிவிட்டதடா. பைக்கு தூக்கிட்டு வாடகை எடுத்துக்கிட்டு இல்ல அம்மா ஒண்ணுக்கு போயிட்டு வருது. ஒரு குடம்பாலிலே ஒரு துளி விஷம் கலந்த கதை எங்கள் குடும்பத்துக்கு நேர்ந்ததுன்னு சொன்னனே. என்னங்க ஆச்சு? என்னங்க கதை? அதை சொன்னால் மாதவா சொன்னால் 7 சேர்ந்து பேரடியாக இடித்தால் எப்படி இடிக்கும்? கல்லிலே கண்ணாடி கல்லடி பட்டால் எப்படி நொறுங்கும்? சுக்கு நூறாக நொறுங்கிவிடும். கடம்பட்டார் நெஞ்சம் எப்படி ஆமாங்க கலங்கும். அதுபோ நெஞ்சமெல்லாம் கொந்தளிக்கிறதுடா.